வருங்கால மக்களின் சேவர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு ரீசனிங் கொஸ்டின் பார்த்துக்கலாம். விடுபட்ட வரைபடத்தை காண்க. ஒரு 4 வரைபடம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வரைபடத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது வரைபடத்தில் ஒரு குவாட்ரிலேட்டரல் அதாவது ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு ஐங்கோணம் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன வரணும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? இதை நம்ம பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது முக்கோணத்தில் 3 பக்கங்கள் இருக்கு. அடுத்து 4 பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கு. அடுத்து இதுல 5 பக்கம் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து 6 பக்கம் கொண்ட ஒன்று தான் இங்க வரணும். அப்ப ஆப்ஷன் ஏ வராது, பி வராது, சி வராது. அப்ப ஆப்ஷன் டி தான் 6 பக்கம் கொண்டது. ஒரு பக்கம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்ல அப்படின்னா ஒரு கோணம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க 3 கோணம் அப்படிங்கிறது இருக்கு. இங்க 4 கோணம் அப்படிங்கிறது இருக்கு. இங்க 5 கோணம் அப்படிங்கிறது இருக்கு. 2 3 4 5. அப்ப இங்க 6 கோணம் வந்தது. அடுத்தது வந்து 6 கோணம் நமக்கு வரணும். ஓகேங்களா? இப்படியும் சொல்லலாம். ஒன்னு ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்ல அப்படின்னா ஒரு கோணம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்படி நம்ம ஆப்ஷன் டி வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து ட்ரையாங்கிள் அப்படிவாங்க. ஏன் அப்படின்னா மோனோ அப்படின்னா 1, பை அப்படின்னா 2, ட்ரை அப்படின்னா 3. ட்ரை அப்படின்னா 3. ஓகேங்களா? ட்ரை ஆங்கிள் 3 பக்கங்களே 3 ஆங்கிள் இருக்கனால இது வந்து ட்ரையாங்கிள் அப்படின்னா. இது வந்து குவாட்ரிலேட்டரல் அப்படிவாங்க. குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது குவாட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 4 அப்படிங்கிறது போடலாமா. குவாட் அப்படின்னா 4 அப்படின்னும், லேட்ரல் அப்படின்னா பக்கம் அப்படிங்கிறது பொருள். பக்கம் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னா குவாட் அப்படின்னா 4 அப்படின்னும், லேட்ரல் அப்படின்னா பக்கம் அப்படிங்கிறது பொருள். அதனால தான் அதை 4 பக்கம் கொண்ட எல்லாத்தையுமே குவாட்ரிலேட்டரல் தான் பொதுவாக சொல்லணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நாற்கரத்தை நம்ம குவாட்ரிலேட்டர்னு சொல்லலாம், இணைகரத்தை குவாட்ரிலேட்டர்னு சொல்லலாம், செவ்வகத்தை குவாட்ரிலேட்டர்னு சொல்லலாம், சதுரத்தை குவாட்ரிலேட்டர்னு சொல்லலாம். 4 பக்கங்கள் கொண்ட எல்லா வடிவத்தையும் நம்ம குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? லேட்ரல் அப்படின்னா பக்கம் அப்படிங்கிறது பொருள். இதை நம்ம அளவியல் அப்படிங்கிற டாபிக்ல கூட நம்ம 3D கண்டுபிடிக்கும் போது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. லேட்ரல் அப்படின்னா என்ன அப்படின்னா பக்கப்பரப்பு. ஓகேங்களா? அந்த பக்கத்தை லேட்ரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குவாட் அப்படின்னா 4, லேட்ரல் அப்படின்னா பக்கம். அதனால தான் அதை குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நன்றி.